உங்களுக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வீட்டிலேயே கையோட பார்த்துடலாம். கையோட இல்லை, காலோட பார்க்க போகிறோம். வைட்டமின் டி குறைபாடுனால தான் நிறைய பேருக்கு கை கால் வலி, அசதி, உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, வேலையே செய்ய முடியல, ரொம்ப ஃபெட்டிகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நம்ம வீட்டிலே செக் பண்ணுறதுன்னா, நம்ம முட்டிக்கும் கணுக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நம்ம கையை வச்சு நம்மளே இப்படி அமுத்தினோம்னா வலி அதிகமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் டிபியல் டெண்டர்னஸ் அப்படின்னு பேர். வேற யாரையும் அமுக்க சொல்லாதீங்க, இதான் சாக்குன்னு நறுக்கு அமுத்திடுவாங்க. உங்கள் கையை வச்சு நீங்களே அமுத்தி பாருங்க. வலி இருந்துச்சுன்னா டிபியல் டெண்டர்னஸ் இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி டிபியல் டெண்டர்னஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வைட்டமின் டியோ கால்சியமும் கம்மியாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க, இது கண்டிப்பாக மேட்ச் ஆகும். சரி, அப்படி வலி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். வைட்டமின் டி அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிடணும். தாவேக்கா தலைவர் டெய்லி சாப்பிட்ற சால்மன் மீனாக இருக்கட்டும், எப்பவுமே சால்மன் சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்துட்டு எப்பவுமே சார் கிட்ட கேட்கும், சார் சால்மன் சாப்பிட்டியா சார்? சாப்பிட்டோமா. மத்தி மீன், கெளுத்து மீன், ஜாமீன், ஐமீன், வாட்டை மீன், இந்த மீனை தவிர பாக்கி எல்லா கடல் மீன்லையுமே வைட்டமின் டி நிறையா இருக்குது. முட்டையோட மஞ்சள் கரு, சீஸ், பால், இதெல்லாம் வைட்டமின் டி நிறையா இருக்குது. சூரிய ஒளி டெய்லி ½ நம்ம ஸ்கின்ல பட்டாலே வைட்டமின் டி ஃபார்மேஷன் நடக்கும். அதனால தான் அது பேர் சன்ஷைன் விட்டமின் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு கைட்லைன்ஸ் படி பகல் 10லேருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் வெயிலில் இருக்க சொல்கிறாங்க. நம்ம நாட்டுக்குன்னு எதுவும் கைட்லைன்ஸ் கிடையாது. இப்போ சுட்டரிக்கும் வெயிலில் போயிட்டு ஹீட் ஸ்ட்ரோக்கை வாங்கிக்காதீங்க. அதுக்கு இளவெயிலான காலை மாலை நேரங்களில் சூரிய ஒளி படுற மாதிரி நம்ம வாக்கிங் போனாலே நம்ம நாட்டுக்கு போதுமானது. வைட்டமின் டி லெவல்ஸ் கரெக்டாக இருந்தாலே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இன்ஃப்ளமேஷன் போன்ற பிரச்சனைகள் வராமல் நம்ம குறைக்க முடியும். ஸோ வைட்டமின் டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள்.